கண்களை மூடி நாம் எல்லா அந்த காலை வேளையில் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய தேசத்தை ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுத்து தேசத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி, ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கொடுக்கும்படி, ஜனங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கடினமான இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படி, தேசத்தோடைய எல்லா முழங்கால்கள் யாவும் முடங்குபடி, எல்லா நாவுகள் அறிக்கையிடும்படி, தேசத்தில் தேவ மகிமை தேவ பிரசன்னம் என்னுடைய இந்திய தேசத்தை மூடும்படி எல்லாரும் நம்முடைய இந்திய தேசத்தை நம்ம கண்கள் முன்பாக கொண்டு வந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஜெபனும் ஹல்லேலூயா உங்களுடைய வாய்களிலிருந்து சத்தம் வரணும். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு எல்லா சத்தம் வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. எல்லா கர்த்தருடைய சந்நிதியில் அசதியாயிராதபடி எல்லா உற்சாகத்தோடு கூட தேவ ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா இந்த காலை வேளையில் எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, 2 பேராவது 3 பேராவது கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், எங்கள் மத்தியிலே இருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, மகிமை நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ளவரே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஜெபங்களை கேட்கிறீர், என் ஜெபங்களை கேட்கிறீர். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை இந்திய தேசத்தை உடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை இந்திய தேசத்தை உடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்திற்காக மனம் இறங்குவீராக, தேசத்திற்காக மனம் இறங்குவீராக. என் நாமத்தினாலே எங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்களை இந்திய தேசத்தை ஆண்டவரே உமக்கு சொந்தமாக மாற்றுவீராக. தேசத்தினுடைய முழங்கால்கள் முடங்குவதாக, நாவுகள் அறிக்கையிடுவதாக. தேவரீர் எங்கள் தேசத்திற்காக மனமிறங்கும் ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவரே, இந்த நாள் ஊழியத்தினர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசம் முழுவதிலும் மிஷனரிகள் மூலியமாக, போதகர்கள் மூலியமாக, சுவிசேஷர்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக, அப்போஸ்தலர்கள் மூலியமாக நடக்க போகிற எல்லா விதமான ஊழியங்கள், சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், ஆண்டவரே கிராமங்களில், தெருக்களில் நடக்க போகிற ஊழியங்கள், வீட்டு ஜெப கூட்டங்கள், ஹல்லேலூயா டிவி மூலியமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே. எல்லாம் நீ அப்படியே சொல்லி செபிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஏசப்பா ஏசப்பா, எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருவதாக, பெரிய ஒரு எழுப்புதல் வருவதாக. உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிற ஆண்டவரே சபைகளை உயிரடைய செய்வீராக. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிற திருச்சபைகளை உயிர்ப்பிப்பீராக, திருச்சபைகளை உயிர்ப்பிப்பீராக. தேவரீர் சபை ஆராதனைகளை வல்லமை வெளிப்படுவதாக. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்படுவார்களாக. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தல நாட்களில் நடந்த அந்த அற்புதங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளில் நடப்பதாக, ஒவ்வொரு திருச்சபைகளில் நடப்பதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளும் காலை ஆராதனை, இரவு ஆராதனை என்று ஒவ்வொரு நாளும் ஆராதனைகள் நடப்பதாக, ஒவ்வொரு நாளும் ஆராதனைகள் நடப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனை வேளையில் ஞானஸ்நானம் ஆராதனை நடப்பதாக, ஒவ்வொரு ஜெபம் ஆராதனைக்கு பின்பாக ஞானஸ்நானம் ஆராதனை நடப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ
குடும்பங்களிலும் வீடுகளிலும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ராவில இரவில ஞானஸ்நானம் ஆராதனை நடந்தது. ஒவ்வொரு வீடுகளும் ஞானஸ்நான ஆராதனை நடப்பதாக. ஆண்டவரே, ஜெயிலிலே இருக்கிற அதிகாரி ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்தார்களே, இரவு ஞானஸ்நான ஆராதனை நடந்தது. ஆண்டவரே, எங்கள் கண்கள் முன்பாக இரவுகளில் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் ஞானஸ்நானம் ஆராதனை நடப்பதாக. ஆண்டவரே, வீட்டிலே சபையார்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தது போல எங்கள் இந்திய தேசம் முழுவதிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலும் எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லையும் ஆண்டவரே பேதுருக்கள் விடுவிக்கப்படும்படி, கட்டப்பட்ட பேதுருக்கள் விடுவிக்கும்படி, கட்டப்பட்ட வாலிபர்கள் விடுவிக்கும்படி, ஓ ஹல்லேலூயா, ஊழியக்காரர்கள் தைரியத்தோடு உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி, ஓ ஆண்டவரே தரிசன நிறைவேற்றுகிற பேதுருக்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. வீட்டு ஜெப கூட்டங்கள் மூலமாக விடுதலை ஆக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் சபை ஆராதனை, ஒவ்வொரு வீடுகளும் சபை ஆராதனையாக மாறுவதாக, வீட்டு சபையாக மாறுவதாக. சொல்லுங்க இன்னும் சத்தம் போதாது. சிலர் சும்மா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜீசஸ் சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. இன்னும் சத்தம் எடுங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களை கேட்டு நம்ம இந்திய தேசத்திற்கு புதிய கிருபைகளை தரப்போகிறார். புதிய விதமான எழுப்புதல். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த அதிகாலையில் ஆண்டவரே, எங்கள் தேசமை கண்டுகொள்ள உதவி செய்வீராக. தேசத்தில் எழுப்புதலை கண்டுகொள்ள உதவி செய்வீராக. எங்கள் தேசம் நீர் செய்கிற அற்புதத்தை கண்டுகொள்ள உதவி செய்வீராக. அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பிரத்யட்சமான அற்புதங்கள் நடப்பதாக எங்கள் இந்திய தேசம் முழுவதிலும். எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் முழுவதிலும் பிரத்யட்சமான அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. பிரத்யட்சமான அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. உம்முடைய வசனம் உறுதிப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. குருடர்கள் பார்வையடைவார்களாக, செவிடர்கள் கேட்பார்களாக, முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக, மரித்தோர்கள் உயிரோடு கூட எழுப்புவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற திருச்சபைகள் மகா சேனையாக எழும்புவார்களாக. மரித்த நிலைமையில தரிசனம் இழந்திருக்கிற ஊழியக்காரர்கள், உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிற ஊழியக்காரர்கள் உயிர் அடைவார்களாக. இந்திய தேசத்தில் இருக்கிற பாழாய் போயிருக்கிற கிராமங்கள் உமக்கு சொந்தமாக மாறுவதாக. பாழாய் போயிருக்கிற கிராமங்கள் உமக்கு சொந்தமாக மாறுவதாக. ஷகமா ஷீலரபா தூரதி யாங்கமா ஷிக்கமந்துரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஜீசஸ். ஓ ஆண்டவரே, இவ்வளோ வருஷம் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மையான ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க முடியலையே. ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிற தேவன் என்பதை எங்கள் கண்கள் காணட்டும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதை எங்கள் கண்கள் காணட்டும். எங்கள் மூலியமாக, எங்கள் ஊழியங்களின் மூலியமாக எங்கள் இந்திய தேசம் முழுவதிலுமே இறங்குவீராக. அற்புத அடையாளங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தை ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வியமும் குடும்பத்தார்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது இதில் உள்ள எல்லா ஊழிய திட்டங்களையும் அர்ப்பணிக்கணும். 5 விதமான மேகசின் ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, எல்லா மேகசின்ஸ் பெயர்களை சொல்லுங்க. ஆண்டவரே, மோட்ச பயணம் மேகசினை ஆசீர்வதிப்பீராக. கண்மணியை கீழ் மேகசினை ஆசீர்வதிப்பீராக. யோசுவாவை எழும மேகசினை ஆசீர்வதிப்பீராக. கழுதைகள் கையேடு ஆண்டவரே
மேகசினை ஆசீர்வதிப்பாக. ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்ற மேகசினை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரை, இன்னும் நாங்கள் ஆரம்பிக்க போகிற இளம் தம்பதியினர் இதழை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மேகசினில் வருகிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பரத்திலிருந்து வருகிற மன்னாவாக இருக்கட்டும், மன்னாவாக இருக்கட்டும். எல்லா தேவையுள்ள ஜனங்களை அதை போஷிக்கட்டும் அப்பா, போஷிக்கட்டும். ஆண்டவரே, மேகசின் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. டியூஷன் சென்டர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தின் மூலியமாக இந்திய தேசம் முழுவதிலும் ஆண்டவரே நாங்கள் நடத்துகிற டியூஷன் சென்டர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, டியூஷன் சென்டர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் டியூஷன் டீச்சர்களை எழுப்புவீராக. ஒவ்வொரு கிராமங்களிலும் டியூஷன் மிஷனரிகளை எழுப்புவீராக. டியூஷன் மிஷனரிகளை எழுப்புவீராக. பசித்தோருக்கு உணவு திட்டத்தை ஆசீர்வதிங்க அப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லே. எல்லாம் சொல்லுங்க 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 சொல்லுங்க. அப்பாட்ட வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க ஊழியத்திற்கு நீர் கொடுத்த அந்த பசித்தோருக்கு உணவு ஊழிய திட்டத்தை ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சிறுவர் ஊழியங்களை கிராமங்கள் தோறும், தெருக்கள்ல, மரத்தடியில், சாவடிகள்ல, ஆலயம் இல்லாத கிராமங்கள்ல, கிராம சபைகள்ல, வீடுகள்ல நடக்கிற அந்த சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் வீமம் குடும்பத்தார்கள் மூலியமாக நடக்கிற எல்லா சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. சிறுவர்கள் மத்தியில் நடக்கிற எல்லா விதமான ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேர் சென்று ஆசீர்வதிப்பீராக. வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க ஊழியத்தின் நடக்கிற டிவி ஊழியங்கள், மீடியா மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்கப்பா. யூடியூப் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக, இன்ஸ்டாகிராம் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, ஆமென் வில்லேஜ் டிவி மூலியமாக, சத்தியம் டிவி மூலியமாக, நம்பிக்கை டிவி மூலியமாக, இன்னும் உலகம் முழுவதில் இருக்கிற எத்தனையோ சேனல்கள் மூலியமாக ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தின் மூலியமாக நடக்கிற ஆண்டவரே இந்த டிவி மினிஸ்ட்ரிகளை, மீடியா மினிஸ்ட்ரிகளை ஆசீர்வதிங்க. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும். சிலர் உம்முன்னு இருக்கக்கூடாது. எல்லாரும் சத்தமிடணும், சத்தமிடணும், சத்தம் கேட்கணும். உங்க வாய்கள் இருந்து சத்தம் வரணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. ஆமென். வில்லேஜ் டிவியை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பாட்ட சொல்லுங்க, எங்க வில்லேஜ் டிவியை சேட்டலைட் டிவியாக மாற்றுங்க அப்பா. உலகம் முழுவதிலும் உடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஒரு மிஸ்டரியா மாற்றுங்க. ஆண்டவரை, சீசர்களை பார்த்து சொன்னீரே, நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னீரே. எங்க டிவி மிஸ்டரியே, எங்கள் வில்லேஜ் டிவி மிஸ்டரியே, உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மிஸ்டரியாக மாற்றுங்க. அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய வசனத்தை எங்க டிவி மூலியமாக நிறைவேற்றுவீராக. டிவி ஊழியத்தின் மூலியமாக நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் ஊழிய திட்டங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரேக்லான் பைபிள் காலேஜ் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. புதிய மிஷனரிகளை தாங்கப்பா, புதிய மிஷனரிகளை தாங்கப்பா, புதிய மிஷனரிகளை தாங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தியமாக நாங்கள் நடத்த போகிற ஆகஸ்ட் 15 நடத்த போகிற வாலிபர் முகாம் ஆசீர்வதிங்கப்பா. 1,00,000 வாலிபர்களை அழைத்து வர சொல்லுங்க. எல்லாம் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 1,00,000 வாலிபர்களை தருவீராக. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க. அப்பா, எங்க பலத்தினால் அல்ல, எங்க பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, எங்களால் அந்த வாலிபர் முகாமை நடத்த முடியாது, எங்க ஞானத்தினால நடத்த முடியாது, எங்க பலத்தினால நடத்த முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். அப்பா அப்பா, வாலிபர் முகாமை நீ நடத்தி அருள்வீராக. நீர் சொன்னீரே, கர்த்தருடைய கரம் குறுகியிருக்கிறதோ என்று சொன்னீரே. ஓ அப்பா, உம்முடைய கரம் செயல்படுவதாக. ஒரு காற்றை அனுப்பி 1 மாதம் அளவு சாப்பிடத்தக்கதாக மாம்சத்தை அனுப்பினீரே. இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்தில் அவர்கள் விரும்பின மாம்சத்தை அனுப்பினீரே. ஒரு காற்றை அனுப்பி குமித்தீரே. வாலிபர்கள் மத்தியிலே ஆண்டவரே, ஒரு காட்சி அனுப்புவீராக. நான் இந்த முகாமலை பங்கு பெறணும்னு சொல்லுகிற சிந்தைகளை தருவீராக, சிந்தைகளை தருவீராக.
ஆண்டவரே, இந்த முகாமை குறித்து கேள்விப்படுகிற ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த முகாமுக்கு வரணுங்கிற எண்ணங்களை, விருப்பங்களை தருவீராக. சொல்லுங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் நான் என் வாலிபர்களை இந்த முகாமுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற சிந்தை வருவதா, என் தெருவில் இருக்கிற வாலிபர்களை இந்த வாலிபர் முகாமிற்கு அழைச்சிட்டு வரணுங்கிற சிந்தையை தருவீராக. ஓ, என் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களை இந்த முகாமிற்கு அழைச்சிட்டு போகணுங்கிற சிந்தையை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த முகாமிற்காக ஒரு நாளாவது வீட்டிலே கூடி ஒரு வீட்டு ஜெபக்கூட்டம் தொடங்கணுங்கிற சிந்தனைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு வருவதாக. அநேக வீட்டு ஜெபக்குழுக்களை தருவீராக. வீட்டு ஜெபக்குழுக்களை நடத்தும்படி ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர் கண்களை தயவெடுக்க செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாலிபர் முகாம் என்று வருகிற பிரயாணங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாலிபர் முகாமிற்கென்று வருகிற எல்லா பிரயாணங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒரு வாலிபனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட வரக்கூடாது. அங்க ரத்தம் சிந்தல் இருக்கக்கூடாது. நீர் முன் செல்வீராக. உம்முடைய சமூகம் முன் செல்வதாக. எல்லா வாலிபர் முகாமிற்கென்று வருகிற பிரயாணங்களிலே உம்முடைய சமூகம் முன்பாக செல்வதாக. நீர் டிரைவராக இருப்பது, வேன் டிரைவராக இருப்பீராக, கார் டிரைவராக இருப்பீதா, டூ வீலர் டிரைவராக நீர் இருங்கப்பா, பஸ் டிரைவராக நீங்க இருங்கப்பா, ட்ரெயினில் நீர் ஓட்டுநராக இருப்பீராக. இந்த வாலிபர் முகாமில் வருகிற ஒவ்வொரு வாலிபரை ரட்சிப்பீராக. எல்லாம் சொல்லுங்க. ரட்சிங்க, அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் நாளைய தலைவனா மாத்துங்க. மோசஸை எழுப்பிய மோசஸ்களா மாத்துங்க. பங்கு பெறுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் மோசஸ்களா மாற்றுங்க. பங்கு பெறுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் எலியாவா மாத்துங்க, எலிசாவா மாத்துங்க, எலிசாவா மாத்துங்க. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அங்கு கடுமையான வெயில் இருக்கக்கூடாது, தாங்க முடியாத வெயில் இருக்கக்கூடாது, மழை வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆகஸ்ட் 15 அன்று திருச்சி சுற்றிலும் இருக்கிற வானங்கள் அடைக்கப்படுவதாக. மழை பெய்யாதபடி வானங்கள் அடைக்கப்படுவதாக. வானங்கள் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக. எலியாவின் தேவனே, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, அதிகாரிகள் கண்கள் தயவெடுக்க செய்வீராக. எல்லாம் சொல்லுங்க. அதிகாரிகள் கண்களில் தயவெடுக்க செய்வீராக. ஆண்டவரே, சாப்பாடு போதுமானதா இருக்கணும், பத்தாமலும் போகக்கூடாது, ஆயிரக்கணக்கில் மீனியா இருக்கக்கூடாது. ஓ ஷபாபா தூரதி ஆக்கமா ஷிகபாபா துரி. ஓ, நிறைவான சாப்பாடை தாங்க, நிறைவான சாப்பாடை தாங்க. மீனியான 12 கூடை நிறைய எடுத்தது போல ஆண்டவரே, கொஞ்சம் மீதி இருக்கட்டும் அப்பா. வேஸ்ட் ஆகிறாப்புல மீதி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, சிந்துகிற மீதியா இருக்கிற அந்த சாப்பாடுகள் ஆண்டவரே, தெருவில் இருக்கிற ரூத்துகளுக்கு ஒருவேளை ஆண்டவரே பசியோடு இருக்கிற ரூத்துகளை அந்த சாப்பாடுகள் உருவாக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொடுக்கிறவர்களை எழுப்புவீராக. ஏசப்பட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தின் சார்பாக நான் 1 லட்சம் ரூபாய் இந்த முகாமுக்கு தருகிறேன் என்று தருகிற ஆண்டவரே, ஒரு 100 பேர்களை எழுப்புங்கப்பா. சொல்லுங்க, 100 பேர்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த முகாமிற்கென்று என் குடும்பத்தின் சார்பாக ஒரு 100 பைபிள்களை வாங்கி தரேன்னு சொல்ற. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, 200 பேர்களையாவது 200 300 பேர்களை எழுப்புங்க. ஆண்டவரே, இந்த வாலிபர் முகாமிற்கு பங்கு பெற்று பைபிள் இல்லாதபடி யாரும் திரும்பி போக கூடாது. முழு வேதாகமங்கள் வாங்கி தரப்பட உதவி செய்வீராக. அல்லேலூயா. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்நிய வாசிகள்னால ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. தரிசன கண்கள் வருவதாக. முழு நேர ஊழியர்கள் அங்கு உருவாக்கப்படுவார்களாக. முழு நேர ஊழியர்களை உருவாக்குங்க, பகுதி நேர ஊழியர்களை உருவாக்குங்க, 1 மணி நேரம் மிஷனரிகளை உருவாக்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாலிபர் முகாமை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, தேவரீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க.
ஷபபபபப துரதியா கபோ ஷிகபா. ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அப்பா அப்பா இயேசுவின் நாமத்தில் மனமிறங்குங்கப்பா. அடுத்த நம் முகாமிற்கு பின்பாக 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான அந்த பெரிய திட்டம், இது உன்னத திட்டம், பரலோக திட்டம், கடைசி கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய ஒரு திட்டம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா சொல்லுங்க. 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எல்லா வழிகளையும் திறப்பீராக, திறந்த வாசலை கட்டளையிடுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, கைப்பிரதிகள் அச்சிடப்படுவதாக, கைப்பிரதிகள் போதுமான கைப்பிரதிகள் அச்சிடிக்கப்பட்டு எங்களுக்கு தருவீராக. 25,000 கிராமங்களில் அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. பிசாசின் பிடியுள்ளவர்கள் விடுதலையாகட்டும். நாங்கள் காண்பிக்கிற ஒவ்வொரு கிராமத்திலே 25,000 கிராமங்களின் திருச்சபைகள் உருவாவதாக, பின்தொடர் பணிகள் உருவாவதாக. ஆண்டவரே, பின்தொடர் பணி செய்வதற்கு மிஷனரிகளை தருவீராக, ஊழியக்காரர்களை தருவீராக. ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற தோழமை மிஷனரி திட்டத்தை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. வருகிற வியாழன் முதல் திங்கள் வரை சிங்கப்பூர் தேசத்தில் நடக்க போகிற ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சரியான இடத்திற்கு நம்மளை கொண்டு போகணும். ஆளில் அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் என்று எழுதியிருக்கிறாரு. எல்லா திருச்சபைகளின் வழிகள் திறக்கப்படணும். அங்க இருக்கிறவருடைய கண்ணில் தயவெடுக்க செய்யணும், அற்புத அடையாளங்களை செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பணும், ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் எழுமணும். ஆண்டவரே, சிங்கப்பூர் தேசத்தில் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. இந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்கிற அந்த கிளாட்சன் பிரதர், அந்த தம்பதியினர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதற்கு அடுத்த வாரம் வியாழனிலிருந்து திங்கள் வரை நடக்க போகிற துபாய் ஊழிய, அந்த துபாய் தேசத்தில் நடக்க போகிற ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை தூக்கி ஆண்டவர் 5 நாட்கள் துபாய் தேசத்தில் நடக்க போகிற அந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, நாங்க வெட்கப்படாத கூடாது. எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க. நல்ல சரீர சுகத்தை தாங்க, உங்களுடைய வார்த்தைகளை தாங்க. அநேகருடைய கண்களில் தயவெடுக்க செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக தேவையில்லாத துர்ச்செய்திகளை பரப்புகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. முன் செல்லுங்க. ஷபாபாபா ஷிகபா ஷிலரபா தூரதி யாக்கமந்துரை. ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக ஆகஸ்ட் 15 வரை எல்லா மாவட்டங்களையும் நாம் பிரயாணம் செய்ய போகிறோம். ஒரு ஆயத்த ஜெப கூட்டங்களை ஒழுங்கு செய்ய போகிறோம். எழுப்புதல் விரும்புவோர் முகாம்கள் போல அநேக முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டங்களே, ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் அல்லது 3 மாவட்டங்களில் மீட்டிங்கை ஒழுங்கு செய்ய போகிறோம். அந்த மீட்டிங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. எங்க நடத்தணும்? மண்டபத்திலையா, வீட்லையா, ஸ்கூல்லையா? அந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்கிற கொர்நேலியுக்களை எழுப்புவீராக, கொர்நேலியுக்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல பிரயாணத்தை வாய்க்க செய்யுங்கப்பா, வாய்க்க செய்யுங்க. தமிழ்நாடு முழுவதிலும் 38 மாவட்டங்களையும் எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க, எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க. ஷபாபாபா ஷிகபா ஷாலரபா தூரதி ஆகமா ஷிகமந்துரா. தேவரே, மனமிறங்குமாப்பா, மனமிறங்குங்கப்பா, இறங்குங்க, இறங்குங்கப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஐயோ, எங்களுடைய தரிசனத்தை எவ்வளோ பேர் தப்பா பேசுறாங்களே, எங்களை தூக்கி எறிகிறாங்களே. அப்பா, நாங்கள் யார் இடத்துல போவோம்? சொல்லுங்க, சொல்லுங்க அப்பா. மனிதர்களை நம்பி அல்ல ஆண்டவரே, உம்மை நம்பித்தானே நாங்கள் இந்த ஊழியத்திற்கு வந்தோம்.
உம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி தானே இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏசப்பா, ஏசப்பா, உங்களை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வீண் செலவு எங்கள் ஊழியத்தில் வந்துடக்கூடாது. எந்த மீடியா மினிஸ்ட்ரியிலே மற்ற மினிஸ்ட்ரியிலே அந்த மனுஷங்கள் ஏமாந்துடக்கூடாது. பணங்களை வீணா செலவழிக்க கூடாது. அப்பா, அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா அந்த ஊழியத்தை நினைத்துருங்கப்பா. இன்னும் ஒரு விஷயம், எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்க ஊழியக்காரங்க செல்லுகிற இடங்கள் எல்லாம் பயன்படுத்துங்கப்பா. மிஷனரிகளை பயன்படுத்துங்கப்பா. ஐயோ, வெயில் என்று மாறாமல், மழை என்று மாறாமல், இரவு பகலை எங்களுடைய மிஷனரிகள் பிரயாணப்படுறாங்களே, பிரயாணப்படுற 38 மாவட்டங்களையும் பிரயாணப்படுறாங்களே. ஆண்டவரே, எங்க ஊழியத்தை, எங்க ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எத்தனையோ பேர்கள் இந்த ஊழியத்திற்கென்று பொருதனையோடு மாதந்தோறும் காணிக்க அனுப்பி விடுறாங்க. நெருக்கங்களில், கஷ்டங்களில், குறைச்சல்களில் உதாரத்துவமாக அவங்க காணிக்க அனுப்புகிறாங்க. நம்ம அந்த காணிக்கு வாங்கி சரியான நிர்வாகம் கூட இல்லை. சிலருக்கு ரெசிப்டோடு போய் சேரலை. ஒருவேளை அவங்க உண்மையாக கொடுக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த காணிக்க கொடுக்குறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்ன பொருதனையோடு காணிக்க கொடுக்குறாங்களோ அந்த பொருதனையின் ஜெபத்தை கேட்டு பதில் தாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தாங்க. திருமண தடையோடு இருக்கிறதே என்று சொல்லி திருமணத்திற்காக பொருதனையோடு காணிக்க கொடுக்கிறவங்களுடைய திருமண காரியத்தை நடத்தி கொடுங்கப்பா. வேலை இல்லையே, வேலைக்காக பொருதனை பண்ணி காணிக்க கொடுக்கிற எல்லா குடும்பத்தார்களுக்கு அவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. சொந்த வீடு இல்லையே, ஐயோ ஹவுஸ் ஓனர்கள் எங்களை மாத்துறாங்களே, ஒவ்வொரு வருஷங்களும் வீடு மாற்றி மாற்றி போடுறோமே, ஐயோ எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு சொந்த வீடை கட்டித்தாரும் என்று சொல்லி ஜெபித்து பொருதனையோடு எங்கள் ஊழியத்திற்கு காணிக்க கொடுக்கிற எல்லாருக்கும் சொந்த வீட்டை கட்டி தருவீராக. ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருந்து என் வியாதி சுகமாகணும்னு சொல்லி பொருதனையோடு காணிக்க கொடுக்கிறவர்களுக்கு வியாதிகளை சுகப்படுத்துங்க. வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்காக பொருதனையோடு காணிக்க கொடுக்கிற அந்த பொருதனை காணிக்கைகளை நினைத்தரலே எந்த பொருதனையோடு ஜெபத்தை செய்து ஆண்டவரை இந்த முகாமிற்காக காணிக்க கொடுக்கிறார்களோ, இந்த மிஷனரி பணிக்காக காணிக்க கொடுக்கிறார்களோ, அந்த காணிக்கை ஆசீர்வதித்தருளுவீராக. அந்த காணிக்கை கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதித்தருளுவீராக. இந்த ஊழியத்திற்கு நான் கொடுத்தேன், ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தாருன்னு சொல்லி எல்லோரும் சாட்சிகளை எழுப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் சொல்லுங்க அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. எங்க முகாமிற்காக 1 லட்சம் வாலிபர் வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி
செய்பவரே. அப்பா மனதுருகிங்கப்பா, மனதுருகி கரம் நீட்டி செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, சுகம் தருகிறவரே, ஜெயத்தை தருகிறவரே, சோத்திரம் ஏசையா. எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னோடு எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.